தான் வச்சுக்கணும். சரி, நீங்களே சொல்லிட்டீங்க, அடுத்த மாசமே வச்சுக்கோ. அப்ப நான் புறப்படுறேன். நல்லது. நான் புறப்படுறேன்னு. சரிண்ணே, நான் புறப்படுறேன்னு. ஓ. தட்சண தட்சண தட்சணையோ சாந்தி முகூர்த்த தட்சணையோ சாந்தி முகூர்த்த தட்சண தட்சணையா. எங்க சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட்டுட்டு தட்சணை வாங்கிட்டு வந்துட்டீர்ல, பாடதான் செய்யுங்க. அம்பி, நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ. உன்னுடைய ஜாதகமும் உன் ஆத்துக்காரி ஜாதகமும் பொருந்த வேண்டாமோ? ஆமா, 4 நட்சத்திரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் பண்ணனவங்க தான் குழந்தை இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம குடுத்தனம் பண்ணவங்க அடுக்கடுக்கா குழந்தைகளை பெத்து வச்சிருக்காங்க. அம்பிக்கு ரொம்ப அவசரம் போல் இருக்கு. அம்பி, நானும் இப்படித்தான் உன்ன மாதிரி அவசரப்பட்டேன். இப்ப அவஸ்தப்பட்டு இருக்கேன். நேக்கு 1/2 டஜன் நோக்கது வேண்டாம்ப்பா, 2ஓட நிறுத்திக்க. 2 பிள்ளை போதும்னு உன்னண்ட சொல்லிட்டு 6-7 புள்ள பெத்துண்டு அவஸ்தப்பட வேண்டாமே. 2 பிள்ளை போதும்னு உன்னண்ட சொல்லிட்டு 6-7 புள்ள. என்னங்க அந்த அப்பாவி சாஸ்திரி கிட்ட போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அவர அப்பாவி நம்ம 2 பேரோட சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிற பாவி. 12 பகல் 12 ராத்திரி ஏங்க வச்சுட்டாங்க. கடல் தண்ணிய ஆத்து தண்ணியா கொண்டு போகுது. கொஞ்சம் பொறுத்துக்கங்களேன். எப்படி பொறுத்துக்க முடியும்? பூ பூத்து குலுங்குது, காய் கனிஞ்சு குலுங்குது. எப்படி பசியோட பாத்துக்கிட்டே இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? பூவோ மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? பூவோ மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? தென்றல் வரும் நேரம் தேன் மலர்கள் வாழும், தேவி உனை பார்க்கும் வானிலவும் வாழ்த்தும். தென்றல் வரும் நேரம் தேன் மலர்கள் வாழும், தேவி உனை பார்க்கும் வானிலவும் வாழ்த்தும். திண்டுக்கல் வாழையல்ல, அதை விரிச்சா தினம் தினம் சுவையுள்ள சாப்பாடு. மனம் விரும்பும் புது விருந்து மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? அனைத்திடும் சொந்தம் என்றும் இருக்கு. அவசரப்படலாமா? பார்த்துப்போ சின்ன இடை நடுங்குது, பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே எண்ணம் எல்லாம் விளங்குது. பார்த்துப்போ சின்ன இடை நடுங்குது, பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே எண்ணம் எல்லாம் விளங்குது. அசைகிற அசைவிலே அசத்து இழுக்குது, அங்கமெல்லாம் ஏதோ ஒரு ஆசை வந்து மயக்குது. கேட்டுக்கோ என் மனசு சிரிக்குது, கேலி செய்யும் ஆளை கண்டு என்னென்னவோ நினைக்குது. கேட்டுக்கோ என் மனசு சிரிக்குது, கேலி செய்யும் ஆளை கண்டு என்னென்னவோ நினைக்குது. ஆசைகள் மனசிலே அலைமோதி கிடக்குது, சச்சரித்த பெண்ணை குணம் முன்னே வந்து தடுக்குது. நான் ஒரு பெண் அல்லவா? பூவோ மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? அனைத்திடும் சொந்தம் என்றும் இருக்கு. அவசரப்படலாமா?
வரும் காலம் தேவி முகம் காண தேடும் இரு விழிகள் ஆடை தரும் காவல் ஆசை வரும் காலம் தேவி முகம் காண தேடும் இரு விழிகள் ஆசைகள் சிரித்தால் ஆயிரம் சுகமும் அருகினில் வருமே ஆனந்தம் தருமே அத்தஜாம பூஜையிலே சிலை அழகு அத்தனையும் மொழி சிந்தும் காட்சிகளோ அர்ச்சகரின் கை வண்ணம் எதுவரையில் அலங்கார அபிஷேகம் செய்திடுமோ பூ மலர்ந்திருக்கு காயோ கனிஞ்சிருக்கு பொன்னே இன்னும் என்ன தயக்கம் ஆசைகள் ஆயிரம் நெஞ்சில் இருக்கு அடைந்திடும் சொந்தம் என்றும் இருக்கு அவசரப்படலாமா என்னடி சரோஜா இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டியே உங்க மாமா மகனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே தங்கிட போறியா? ஆமா, நான் விரும்புறவர் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல, என்ன விரும்புறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். வரேன்டி. எனக்கு பேரும் புகழும் எப்ப வரும்? ஐயோ, பேரும் புகழும் தான் உங்களுக்கு 16 வயசுலயே வந்துடுச்சே. அது சரி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. எனக்கு பொம்பளை பிள்ளை எப்ப பிறக்கும்? பொம்பளை பிள்ளைங்களா? இந்த வருஷம் கடைசிக்குள்ள கண்டிப்பா பிறந்துடுங்க. இந்த வருஷம் கடைசிக்குள்ள கண்டிப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பொம்பளை பிள்ளை பிறக்குங்க. அப்படி பிறந்துச்சு கண்டிப்பா அது பொங்கல் பிறைய நான் வைக்கிறேன். பை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கனே. இந்த வருஷம் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பிறக்கும். பிறந்துரும். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு. பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு காணிக்கை தரேன். கொடுங்க வாங்கிக்கிறேன். போயிட்டு வந்துங்களா? சரிங்க. நீ தவேலா தலையா இன்னும் இப்படி பெருசாலி பிடிக்கிற மாதிரி முழிக்கிற? ஏய், என்ன அளவு தூக்கிட்டு வர்றானோ? என்னங்க 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 இது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடி? இந்த வருஷம் கடைசிக்குள்ள எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுதுங்க. எவன்டி சொன்னா? இப்பதான் கிளை ஜோசியக்காரன் சொன்னா. அதை பாத்தீங்களா, அரிசி கூட கொடுத்து அனுப்பிச்சேன். எனக்கு தெரியாம உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கிளை ஜோசியக்காரன் சொன்னானே. அவன் பிறக்கும்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு போயிட்டான். நான் பிறக்காதுன்னு 2 படி அரிசி 60 ரூபா பணம் வாங்கிட்டு வந்தேன். 2 படி அரிசி 60 ரூபா பணம்? நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை ஏற இறங்க பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. இருக்கிற ஒரு குழந்தையே சமாளிக்க முடியல. இனிமே நமக்கு குழந்தை எதுக்கு அப்படின்னு நினைச்சு 2 படி அரிசியும் 60 ரூபா பணமும் கொடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். குடும்ப கட்டுப்பாடா? இத்தனை வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன். என் ஆசையில மண்ணல்ல போட்டுட்டீங்களே. நீங்க நல்லா என் மனசு என்ன வேதனைப்படும். அடியே அழுகாதடி, வெந்நீர் வைடி, ஒத்தனம் கொடுக்கணும்டி. ஒத்தரம்? நீ வீட்டுக்குள்ளதான் அவனை ஒத்தி எடுக்கிறேன். இனிமே உள்ள படுக்க கூடாது. தின்னதா தின்னதா தின்னதா. இந்த அடி கவர்மெண்ட் அரிசி. ஐயோ, சாரதா, நீ நின்னா என் கால் வலிக்கும். ஓகே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன வேணுமா? விடுங்க, உங்க கால் வலிக்க போகுது. ஒண்ணும் வலிக்காது. 1 கோடி ரோஜா பூவை என் மடி மேல கொட்டி வச்ச மாதிரி சுகமா இருக்கு. சாரதா, பெரிய பணக்கார வீட்டுல பஞ்சு மெத்தில உட்கார்ந்துருக்க வேண்டிய உன்னை இங்க பாருங்க, அந்த சின்ன மனசுள்ள பெரிய பணக்காரனோட வாழ்றதை விட இந்த பெரிய மனசுள்ள ஏழையோட வாழ்றது தான் நான் பெருமையா நினைக்கிறேன். அங்கே நான் பஞ்சு மெத்தில தான் உட்கார்ந்து இருக்க முடியும். இந்த பிஞ்சு மன குழந்தை மடியில உட்கார்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? என்ன, நான் குழந்தையா? ஆமா, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு குழந்தைதான். ஆமா, நீ இங்க வரும்போது அண்ணி என்ன சொன்னாங்க? என் குழந்தைனுக்கு வலது காது கொஞ்சம் மந்தம், அதனால தலையின மந்திரத்தை இடது காதுல ஓதுன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? அப்ப இடது காதுலயே ஓது.